ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிப்பேன். அதிகாலை என்னை தேடுகிறவரை என்னை கண்டடைவார் என்ற வார்த்தையின்படியே முதலாவது என்னுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வார்த்தையை நம்பி தினந்தோறும் உன்னதமான ஒரு மறைவுக்குள் வருகிறோம். சர்வ வல்லவரின் நிழலுக்குள் தங்குகிறோம். நம்முடைய சட்டைகள் மறைவிலே எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு. நீர் எங்கள் மேய்ப்பராக இருக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர். இது கோலும் உடைய தடியும் எங்களை தேற்றுகிறது. ஸ்தோத்திரம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் விலக்கி காத்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்திலே 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பா என்ற வார்த்தையின்படியே என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற வார்த்தையின்படி நடத்துகிறது. ஸ்தோத்திரம். எல்லா கைகளை உயர்த்தி நீர் கொடுத்த பெற்றோர், நீர் கொடுத்த கணவன் மனைவி பிள்ளைகள், நீர் கொடுத்த பிரயாண காவல், நீர் கொடுத்த ஊழியம், வேலை, உயர்வு, ஊதியம், நீர் கொடுத்த வருமானம், ஆஸ்தி, நீர் கொடுத்த வாகனம், நீர் கொடுத்த நல்ல சுகம், ஆரோக்கியம், கல்வி, நீர் கொடுத்த பட்டங்கள், நீர் கொடுத்த அனுகூலமான மனிதர்களுக்கா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நீர் கொடுத்த கர்ப்பத்தின் கனிக்கா, திருமண வாழ்வுக்கா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே என்ற பாடலில் சில சரணங்களை நாம் பாடுவோம். கிருபை இதே தேவ கிருபை இதே, கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகம் மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகம் மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிரன்பரமெங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். ஆருயிரன்பரமெங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகம் மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பினகலமும் நீளமுயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தான். அன்பினகலமும் நீளமுயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தான். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சோதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுடராய். கிருபையிலே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகம் மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நான் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. விசுவாசத்தில் நிலைத்திருவோம், அசையாதே அழைப்பினை காத்து கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம், அசையாதே அழைப்பினை காத்து கொள்வோம். கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே
பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே தம் நேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கைகளை உயர்த்தி உங்கள் என்ன தேவையோ ஆண்டவரத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு இந்த குறை இருக்குது, பண தாழ்ச்சி இருக்குது, கடன் இருக்குது, வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, நோய் இருக்குது, கட்டி இருக்குது, கேன்சர் இருக்குது, கண்களிலே பிரச்சனை, கழுத்திலே, தலையிலே ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குது. ஆண்டவருக்கு தெளிவாக சொல்லுங்கள். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று சொன்னார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், இயேசுவின் நாமத்தில். இதுவரைக்கும் நீங்கள் கேட்கல, ஆனால் இன்னைக்கு ஒரு வார்த்தை, இயேசுவின் நாமத்தில் என் வியாதி மறையட்டும், இயேசுவின் நாமத்தில் என் வறுமை நீங்கட்டும், இயேசுவின் நாமத்தில் என் தரித்திரம் போகட்டும், இயேசுவின் நாமத்தில் என்னுடைய உபத்திரவம் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சத்துரு ஓடட்டும், விலகி போகட்டும், தலை கவிழ்ந்து போகட்டும், இயேசுவின் நாமத்தில் என் பிராணனை அழிவுக்கு உட்படுத்த நினைக்கிறவர்களுடைய பிராணன் வாங்கப்படட்டும். இயேசுவே, இயேசுவே பிள்ளைகளை கொடுங்கப்பா. இயேசுவே குழந்தைகளை கொடுங்க. இயேசுவே நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை கொடுங்க. இயேசுவே 2வது பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய ஜெப குறிப்புகளை நான் பார்க்குறேன். அநேகர் எழுதுகிறாங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், ஜெபம் பண்ணுங்கய்யா, திருமணம் ஆகட்டும்பா. அநேகருடைய குடும்பங்கள் கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறான். எப்படியாவது இணையட்ட சுவாமி. வாழ்கிறது ஒரே வாழ்க்கை. கர்த்தர் அப்படி வாழும்படி கிருபை பாராட்டும். உன் ஆத்துமா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆண்டவரே, என் பிரயாணத்தை, எனக்கு ஒரு வெளிநாட்டில் ஒரு வேலை, என் பிள்ளைக்கு ஒரு அட்மிஷனை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நுரையீரல் பிரச்சனை மாறியட்டும். என் பாவத்தினால் வந்தது தான். அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னு சொல்லி என் மூச்சு குழல்கள் எல்லாம் குணமாக்குங்க. என் ஜீரண உறுப்புகளை குணமாக்குங்க. என் இருதயத்தில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் எடுத்து போடுங்க. ஃபேட்டி லீவரை குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே, கணையத்தையும் எல்லா இரத்த சம்பந்தமான வியாதிகளையும் குணமாக்குங்க. ஆண்டவரே, பிளட் ப்ரெஷர் நார்மல் இருக்கட்டும். மனதளவில் பதட்டத்திலும் பயத்திலும் குழப்பத்திலும் ஆண்டவரே ADHD போன்ற வியாதிகளில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் குணமாக்குங்க. இந்த வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். பிசாசு விலகட்டும். கையை உயர்த்தி, பிசாசு இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினாலே எல்லா பிசாசின் அந்தகார வல்லமையின் கிரியைகளும், மனித முயற்சிகளும், சந்தேக எண்ணங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பிரயாணத்தை சுகமாக வாய்க்கப்படும். ஊழியத்தை ஆசீர்வதியும். அநேக ஆத்துமாக்களை சேர்த்து இந்த நாமத்தை மகிழ்ப்படுத்தும். இயேசுவின் வழியை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் எங்கே ஆரம்பித்தோம்? எல்டர்ஸ், அவங்கள பற்றி என்ன சொன்னோம்? அவங்க வயசை பற்றி சொன்னோம். சங்கீதக்காரன் சொன்னது போல் இல்லை. 90ஆம் சங்கீதத்தில் அவருடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80. அது இல்லை. நோவாவின் பேழையிலிருந்து, நோவாவின் காலத்தில் நடந்த அழிவுக்கு பிறகு பேழையிலிருந்து வெளியே வந்த நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆயுசு நாட்கள் 120. நீங்கள் நல்லா இதை மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். ஆயுசு நாட்கள் எவ்வளவு? 120 சொல்லிக்கொண்டே இருங்க. அதுதான் நம்முடைய சிந்தைக்குள்ளே போக வேண்டும். அதனால தான் இந்த வாரம் முழுதும் தொடர்ச்சியாக நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்னல்கள் வரும், துன்பங்கள் வரும், முட்கள் வரும். நேற்று ஒரு காரியத்தை நான் சொல்ல மறந்தேன். ஏன்னா சில நேரங்களில் நான் பேசினது திரும்ப நானே கேட்பேன். அதில் மோசேக்கு கர்த்தர் அந்த முட்செடியில், இங்கிலீஷில் பேர்னிங் புஷ் என்று இருக்கும். புஷ்னா இலைகள் நிறைந்து ஒரு செடி அல்லது மரம். நம்ம அதுதான் பார்த்தோம். ஏன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எப்படி சொல்கிறான்னா,
முதியவர்கள் கனி தந்து முஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். க்ரீன் அண்ட் ஃப்ரெஷ். அந்த வார்த்தை இங்கிலீஷில் நான் இனி ஆய்வு செய்யும் பொழுது கேட்கும் பொழுது க்ரீன் அண்ட் ஃப்ரெஷ். அப்போ பாருங்கள், இந்த முதுமையே இருக்காது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் ஒலிவ மர கன்றுகளை போல வளர்வார்கள். ஓங்கி வளர்கிற லெபனோனில் உள்ள கேதுருவின் மரங்களைப் போல வளர்வார்கள். அவங்க குரோத்தை யாரும் தடுக்கவே முடியாது. அவங்க சிந்தைக்குள்ளே அதை கொண்டு வாங்க. சும்மா அழகாக ட்ரெஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு யதார்த்தமான வழிகாட்டுதலை தருகிறேன். எஸ்ஓபின்னு சொல்லுவாங்கள்ல. நல்ல நீட்டாக ஷேப் பண்ணுங்கள். ஆண்களாக இருந்தால் டெய்லி எழுந்த உடனே வாக்கிங் போங்க, ஷேவ் பண்ணுங்கள், குளிங்க, பார்த்துடுங்க, நீட்டாக அயர்ன்டு ஷர்ட் போடுங்க, கடைத்தெருவுக்கு போங்க, உங்கள் வேலைகளை நீங்களே செய்யுங்க, உங்களுக்கு பிரியமானதை சாப்பிடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய மனைவிகளுக்காக நான் சொல்லுகிறேன், அம்மாக்களுக்காக நான் சொல்லுகிறேன். வீட்டில் இருக்கும் பொழுதும் கூட, வீட்டில் இருந்தாலும் நீட்டாக நீங்கள் அந்த கிச்சன் ரூம் போகும் முன்பு நீங்கள் நிறைய நான் இந்து சகோதரிகளை நான் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க எல்லாம் அந்த அடிப்படைக்கு அந்த காலத்தில் போகும் முன்பே ரொம்ப நீட்டாக க்ளீனாக குளிச்சுட்டு தான் அடிப்படைக்கே போவாங்களாம். அது ஒரு வழக்கமாக அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை, பல்லு வளர்க்காமல் கூட போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ எனிவே என்ன நினைக்கிறாங்க நம்ம ஆளுங்க, இல்லை நம்ம அங்கே போய் நல்லா தொப்பு கட்டியாக நினைய போகிறோம், அதுக்கப்புறம் வந்து குளிச்சோம், அப்படிலாம் இல்லை. எவ்ரிதிங் மஸ்ட் பி பர்ஃபெக்ட் அண்ட் ஜென்டல். அது ஒரு ஆரோக்கியம்தான், ஆரோக்கியமான ஒரு பழக்க வழக்கங்கள். அது நல்ல கவனிங்க. இதெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது உங்கள் காலங்கள் உங்கள் கைகள் இல்லாமல் கர்த்தருடைய கரங்களிலே மாறுகிறது இல்லை. நல்ல அழகாக அதே சமயத்தில் எல்லா வேலைகளையும் முடிந்த பிறகு ஆண்டவரோடு கூட உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, முடிந்தால் வசனங்களை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுங்க, ஊழியம் பண்ணுங்க, சோஷியல் ஒர்க் பண்ணுங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயம் நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்ததின் நோக்கம் 120 வருஷம் நிறைவேறும். ஏன்னா ஆண்டவருக்கு எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் வச்சுருக்கிறார், பிளான் வச்சுருக்கிறார். அந்த பிளானின் படியே 80 வயதில் தான் மோசே ஆண்டவர் தான் ஊழியத்துக்கு வந்து தெரிந்து கொண்டார். அழகாக 120 வருஷம் வரைக்கும் அவர் கொண்டு போனார். ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாடலாக, ஒரு மாதிரியாக மோசே வைத்தார், ஆரோனை வைத்தார், யோசுவாவை வைத்தார், இல்லை காலேபை வைத்தார். இதெல்லாம் நமக்கு மாதிரிகள். இந்த மாதிரிகளை நம்ம பின்பற்றி கொள்ள வேண்டும். சரிங்களா? இன்றைக்கு அப்போது ஆரம்பமே ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஸ்ட்ராமிங், பிரெயின் ஸ்ட்ராமிங்னு சொல்லுவாங்கள்ல. அது என்ன தெரியுமா? நீங்கள் எப்படியாக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், நல்லா நடக்கணும். நடக்க முடியலனா கூட 10 அடி எடுத்து வச்சு ஆரம்பிக்கணும். அது 15 அடியாக மாறணும். 5 அடி, 2 அடி, 3 அடி, 4 அடி, அப்படி போகணும். இல்லை உட்காந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. இன்றைக்கி பெற்றோர்களோடு கூட தான் ஆண்டவர் தெளிவாக பேசிக்கொண்டார். சில வாலிப பிள்ளைகளோடு கூட அவர் பேசுகிறார். படுத்துக்கொண்டே இருக்கக்கூடாது. ஒரே இடத்துல உட்கார்ந்து ஃபோனையோ அல்லது லேப்பையோ அல்லது விளையாட்டோ விளையாடக்கூடாது. ஆனால் அந்த காலத்தில் விளையாடின மாதிரி இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது, உண்மைதான். இருந்தாலும் ஆக்டிவிட்டீஸ் மஸ்ட் வேண்டும். அப்போ தான் 120 வருஷம் நம்மளாலே வாழ முடியும். சரிங்களா? இன்றைக்கி சரி இப்போ சீரியஸாக போகலாம். இப்போ மார்க் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? எழுதுங்க, எனக்கு எழுதுங்க. ரொம்ப நாள் ஆச்சுல கேள்வி கேட்டு. பெத்சாய்தானா என்ன? எழுதுங்க. அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து, கவனிங்க, நல்லா கவனிங்க, வார்த்தையை எப்பொழுதும் தெளிவாக கவனிக்கணும். அவனா வந்தானா அல்லது கொண்டு வந்தாங்களா?
இதில் என்னங்க பெரிய விளக்கத்தை பார்த்தீங்க? அழைத்து வரப்பட்டான். ஆப்வியஸ்லி கரெக்ட் தான். ஏன்னா அவனுக்கு வழித்தடங்கள் தெரியாது, வழி தெரியாது. அதனால் அவனை அழைத்து வந்தார்கள். சரி, இதில் என்ன உண்மை இருக்குது? பிறகு பார்க்கலாம். நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடத்தில் அழைத்து வர வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. இப்போ நீங்கள் 120 வருஷம் வாழணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா, நம்ம ஒவ்வொருவரை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிற அந்த பணியை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இலக்கு. வருஷத்துக்கு ஒருவர்னா எவ்வளவு அழகுல அது. வருஷத்துக்கு 20 பார்வையில்லாதவர்கள் என்ன பொருள்படுகிறதுனா, ஆண்டவரை அறியாதவர்கள், கண்ணிருந்தும் காணாதவர்கள். அதுக்கு முந்தி இருக்கிற வசனங்கள் எல்லாம் அப்படி தான் சரி. உணர்வடையாதவர்கள் கொண்டு வர வேண்டும். அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். மற்றவர்கள் தான் அவனுக்காக பரிந்து பேசுகிறார். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய குடும்பத்தில் கூட ஏனோ தானோ இல்லாமல் நம்ம பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தாருக்காக, நம்முடைய சபையினருக்காக, தேவையுள்ளவர்களுக்காக, திருமணமாகாதவருக்காக நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். இது தன் நல ஜபங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகள். ஏனென்று சொன்னால், அதுக்காக அந்த 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 பர்பஸோடு ஆண்டவர் நம்ம உலகத்தில் வைக்கவில்லை. நமக்கு தெரிந்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வர வேண்டும். இது எல்லாருக்குமான ஒரு பாடம். அட்லீஸ்ட் ஒரு ஜபத்திலேயாவது, எப்போ அந்த ஏழைங்களை கொஞ்சம் நினச்சிக்கோங்க. ஆண்டவரே, இந்த திருமணம் ஆகாதவங்களை கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த அது குழந்தை இல்லாதவங்களை கொஞ்சம் பாருங்கள். இந்த வியாதியில், சர்ம வியாதியில் இருக்கிறவங்களை கொஞ்சம் பாருங்கப்பா. பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. அதனுடைய ரிசல்ட் வர வரைக்கும் ஜெபிக்கணும். உங்களை ரட்சிங்க. அவங்க பேரை எழுதி வைங்க, டைரியில் எழுதி வச்சு ஜெபமானுங்க. அடுத்து பார்க்குறான், அவர் குடியிருந்த கையை பிடிச்சி, இப்போ நான் சொல்கிறாரு, அவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்கள அங்கே வச்சுட்டார், தனியாக வச்சுட்டார். அதுதான் வருது பாருங்கள். கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய், ஒன்ஸ் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா மீதம் அவர் எடுத்துக்கொள்வார். அதாவது மீதி செயலை, மீதி காரியத்தை அவர் எடுத்துக்கொள்வார். அதுக்கப்புறம் நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒப்படைக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. கவலைப்பட வேண்டியது நம்முடைய வேலை அல்ல. ஆனால் முடியாமல் நம்முடைய குடும்பத்தில் அது நம்ம ரிப்பீட்டடாக கேட்போம். சில இடங்களில் விசுவாசத்தோடு ஆண்டவரே, இந்த குழுக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த ஆலயத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், டேக் ஓவர் தேம். நீங்கள் தான், உமக்கு தான், உம்முடைய ராஜ்யத்திற்கு தான், உம்முடைய பேருடைய புகழ்ச்சிக்கு தான், நீர் விரும்புகிற அந்த ராஜ்யம் வரணும் தான், நீங்கள் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு அந்த மேன்மை வரணும்னு அவசியமே இல்லை. அழைத்து கொண்டு போய் தனியே. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு. ஆண்டவர் நிறைய இடங்களிலே குழுக்களாக இருந்தவர்களிடத்திலே அற்புதம் செய்தார். ஒரு சில இடங்களிலே அவர் வீடுகளிலே செய்தார், தெருக்களிலே செய்தார். ஆனால் இங்கே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவனை தனியே, இந்த வார்த்தையை கொண்டு கவனிங்க, அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவனை கண்களிலே உமிழ்ந்து அவன் மேல் கை வைத்து, ஏதாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். தனி ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் நமக்கு அவசியம் தேவை. இப்போ தான் நான் இந்த வாரத்தினுடைய டாப்பிக்கே வருது. அவன் ஏறிட்டு பார்த்து, என்னங்க என்ன சொல்லுங்கள், திரும்ப சொல்லுங்கள். அவன் ஏறிட்டு பார்த்து, he tried himself. நல்ல கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. பார்க்க சொல்கிறார், ஆண்டவர் பார்க்க சொல்கிறார். அவனும் ஏறெடுத்து பார்க்குறான். ஒருவேளை சிலர் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், பார்வையற்றவர்கள் தரையை தான் கொஞ்சம் பார்த்துட்டு அந்த காதுகளிலே
இந்த சத்தத்தை கொஞ்சம் கவனித்து, நேர்கொண்ட பார்வை இருக்காது. நல்லா கவனிச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க கீழேயே பார்த்துட்டு போவாங்க. இந்த சைடில் இருக்கிற சத்தம் அவங்களுக்குள்ளே கேட்க வேண்டும். அவங்க நேரில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நேரே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவனாக ட்ரை பண்ணுறான். ட்ரை பண்ணி ஏறெடுத்து பார்க்கிறான். செல்ஃபா ட்ரை பண்ணுறான். ஈவன் ஆண்டவர் சொன்னதுனால தான் ட்ரை பண்ணுறான். பார்த்த பொழுது நடந்தது என்ன? இப்போ பாருங்க, சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன். அல்லேலூயா. நம்ம மரத்தை குறித்து ஆரம்பத்திலேருந்து பார்த்து வருகிறோம். ஆதாம், ஏவாள், ஆபிரகாம், நோவா, அதுக்கப்புறம் வேறு யார், சங்கீதக்காரன் சொன்னது. அப்புறம் இப்போ அடுத்து 2 பேர் பார்க்க போகிறோம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் எலியா ஒரு மரத்து கீழே, செடி கீழே அமர்ந்திருந்தான், சாங்கட்டும் அப்படின்னு சொன்னான். அதை பற்றி நம்ம பேச போகிறோம். யோனா ஒரு மரத்து கீழே இருந்தான், அவனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன வருகிறது என்பதை பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 22:2 அந்த சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஒரு தேவனும் அவரிடத்திலிருந்து நதி புறப்பட்டு வருகிறதை பார்த்து, அங்கே மரங்கள் இருபுறம் மாதந்தோறும் கனிகளை கொடுக்கும் பார்த்தோம். கனிகளை எசேக்கியால கனிகளை கொடுக்கும், மாதந்தோறும் கனி இல்லை கனிகளை கொடுக்கும் பார்த்தோம். இன்றைக்கு பாருங்கள், இவன் மரத்தை பார்க்கிறான், மனுஷர்களை மரமாக பார்க்கிறான். கிளாரிட்டி இல்லை. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் முயற்சி பண்ண ஆண்டவருடைய ஒத்தாசையோடு தான் பண்ணுறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டி இல்லை. என்ன கிளாரிட்டி இல்லை? நம்ம ஆண்டவரோடு தான் இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லி தான் செய்கிறோமா? ஆண்டவர் தான் இதை நடத்துகிறாரா? என்ன நடத்துகிறாரா? அப்புறம் ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த முள், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த மங்கள், ஏன் மங்களாக தெரியுது? எனக்கு அநேக நாட்கள் இந்த கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. ஆண்டவர் செய்தா அதில் ஒரு குறையும் வரக்கூடாதே. அவர் என்ன செய்தார் பாருங்க, கவனிங்க. உமிழ்ந்து, கண்களிலே உமிழ்ந்து அப்படின்னா என்ன தெரியுமா? கண்ணில் துப்பினார், அதுதான் அர்த்தம். அது டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். உமிழ்ந்து அவன் மேலே கையை வச்சு எதாயிலும் பார்க்குறியா அப்படின்னு கேட்குறார். ஆனால் அவன் நேரிட்டு பார்த்த பொழுது 50% கூட இல்லை, அவன் லைஃப்பில் 20% கூட அவனால் சரியாக பார்க்க முடியவில்லை. பிரியமானவர்களே, இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த முழு பார்வை, பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், புது பார்வை, ஒரு ஒரு வாழ்க்கை, அதாவது ஒரு அழகான வாழ்க்கை, ஒரு அழகான குடும்பம், ஒரு ஆரோக்கியமான குடும்பம், ஒரு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்ட ஒரு குடும்பம், கடன் இல்லாத வீடோட, நல்ல பிள்ளைகளுடைய கல்வியோட, அவர்களுடைய குழந்தையோட, அந்த குழந்தைகளின் குழந்தைகளோட, இப்படி ஒரு 100% கிளாரிட்டியோடு யாரும் வாழ முடியல. நிறைய சோதனைகளும் போராட்டங்களும் இருக்குது. இவந்தோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். மரங்களைப் போல காண்கிறேன் என்றார். பின்பு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த என்டையர் பைபிளில், ஜீசஸ் மினிஸ்ட்ரியில், மிராக்கிளில் திரும்பவும் ஒரு விசை ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அவர் கண்டினியூ பண்ணி செய்து முடிக்கிறார். பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி, A B மாதிரி. அதுக்கு என்ன ரீசன் என்று நீங்கள் விளங்கினா எனக்கு எழுதுங்க. என்னுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஏன் அவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே சக்சீட் ஆகலை, அல்லது ஏன் அந்த குருடன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே அவனுக்கு பார்வை கிடைக்கல? 2 கேள்வி தான். ஏன் ஆண்டவருடைய செகண்ட் அட்டெம்ப்ட் வரைக்கும் போக வேண்டும்?
ஆண்டவர் செய்கிறார், மறுபடியும் அவன் கண்களில் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். நான் வாசித்து நிறுத்தி வாசித்தில் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஆங்கிலத்தில் ஓடுங்க, ஆங்கிலத்தில் ஓடி திரும்ப அதை இன்னும் அதிகமாக ஆய்வு பண்ணுங்க. அவன் பண்ணதை நான் பார்க்குறேன், சொல்கிறேன். அவன் ஏறிட்டு பார்த்தபோது நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். சரிங்களா? ஆனால் மறுபடியும் அவர் கைகளை வைத்து, இப்போ முன்னேற வைக்கல, கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். இதில் விளங்குகிற அர்த்தம் என்னன்னா, நாம் பார்க்குற பார்வையும் ஆண்டவர் நம்மை பார்க்க வைக்கிற பார்வையும் வித்தியாசம் உண்டு. அதுதான் இந்த இந்த இப்போது விளங்கட்டுமா சொல்லட்டுமா, நீங்கள் 50 வருஷம்தான் வாழணும்னு நினைக்கிறீங்க, இது நம்முடைய பார்வை. ஆனால் ஆண்டவர் 120 வருஷம் வாழணுன்றார். இதுதான் அவர் நம் மீது வைத்த பார்வை, நம்ம ஏறிட்டு பார்க்க வைக்கிற பார்வை. நம்ம பலவீனம்னு நினைக்கிறோம், இல்லை. அவர் சொல்கிறார், என் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன், அவருடைய பலன். அவர் நம்ம ஏறிட்டு பார்க்க வைக்கிறார். தம்பி, நீ பார்க்குற பார்வையில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லைம்மா. அற்புதம் ஒன்று தான், ஆனால் அவன் பார்த்த பார்வை தான் கிளாரிட்டி இல்லை. இன்றைக்கி நிறைய விஷயங்களில் நம்ம கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறோம். ஒருவேளை பெண் எடுக்கிறதுல, அல்லது நம்முடைய பிஸ்னஸில், நம்முடைய கடன் கொடுப்பதில், வாங்குவதில், அல்லது கடன் அடைப்பதில், நம்முடைய வருமானங்களில் நமக்கு கிளாரிட்டி இல்லை. வாழ்க்கையில் கூட இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே அந்த கிளாரிட்டி ஆஃப் லைஃப் இல்லை. ஏதோ புரிதல். இப்போ நம்ம முழுசும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். தனியே கொண்டு போனார், அவனை பார்க்கும்படி செய்தார், அவனும் ட்ரை பண்ணான். ஆனால் ரிசல்ட் 25% தான். ஆனால் இவர் திரும்பவும் கை வைத்து ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். எண்ணுவதெல்லாம் மேலாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, பெற்றோருக்கு சொல்லிக் கொடுங்க, பெற்றோரும் பெற்றுக்கொள்ளுங்க. இல்லை, நம்முடைய ஆண்டவர் அவர் மகாராஜா, பிரபு, அவர் ஐஸ்வர்யவான், அவர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர். அவருடைய பிள்ளைகளாக எனக்கு ஒரு குறையும் வராது என்ற பார்வை வர வாய்ப்பே இல்லை. சந்தேகமே இல்லாமல் அரைகுறையாக அவர் எதையும் செய்யவே மாட்டார். அவர் செய்தால் முற்றிலும் பாருங்க, அப்பொழுது அவன் சுஸ்தமடைந்து யாவையும் தெளிவாய் கண்டான். இந்த தெளிவு தான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கொடுக்க விரும்புகிறார். தெளிவாய் கண்டான். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு குறித்த ஆண்டவருடைய தரிசனம் என்ன, பார்வை என்ன? What is the perspective of God about you and me? அப்படி புரிஞ்சுக்கொள்ளும். நீங்கள் எனக்கு குறித்து உண்மையாக ஆண்டவருக்கு சில திட்டங்கள் உண்டு, பிளான் உண்டு. இந்த வயசில் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு திட்டம் உண்டு. அதற்கு மாறாக நாம் சிந்திக்கவே கூடாது. ஆண்டவர் நடைமுறைப்படுத்துவார். அதனது காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். எனக்கு ஒரு கேள்வி, இதை நான் ஒரு பெரிய மெசேஜாக நம்ம ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும். காரணம் என்னென்னா, மறுபடியும் அவர் ஏன் தொட்டார்? ஏன் அவனுக்கு முதலாவது மரங்களைப் போல அவன் பார்த்தான்? பின்பு இவர் ஏன் அவனை ஏறிட்டு பார்க்க வைத்தார்? அவன் ஏறிட்டு பார்த்தபொழுது ஏன் அது தெளிவாக தெரியவில்லை? இந்த மாதிரியான சிச்சுவேஷன் பைபிளில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் எப்பயாச்சும் வந்திருக்கா? நிறைய வந்திருக்கு. ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன் ஆபிரகாம். நோ
வயசாயிடுச்சு, தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் எல்லாம் தெரியும் மரியாளுக்கு, இது எப்படி ஆகும்? மனுஷரால் இது கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. காற்றையும் காண மாட்டீர்கள், மனையையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளங்களிலே தண்ணீர் நிரப்பப்படும். எப்படி ஆகும்? வானத்து மதகுகளை திறப்பாரா? ஒரு சிலருக்கு அந்த தண்ணீராக தென்பட்டது, ஆனால் அவர்களுடைய எதிரிகளுக்கோ அது இரத்தமாக தென்பட்டது. மிராக்கிளே 2 மாத்திரம். மிராக்கிளில் 2 பேருக்கு 2 விதமான பெர்ஸ்பெக்டிவ், பார்வை வருகிறது. ஒருத்தனுக்கு அது தண்ணீர், குடிக்கிற தண்ணீர், மற்றொருவனுக்கு அது ரத்தம். அதை பார்த்து ஓடி போயிடும். ஐயோ, போர் பயங்கரமாக இருக்குது, எல்லாரும் வெட்டி போட்டாங்க, ரத்தம் ஆறா ஓடுதுன்னு ஓடி போயிட்டான். எல்லா ஜனங்கள் பயந்து கொண்டு 4 குஷ்டரோகிகள் சமாரியாவில். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் சும்மா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குது, இடி முழக்கத்தின் சத்தம். அதை கேட்டோன்னே அவங்க எல்லாம் பயந்து ஒருவர் அடித்துக்கொண்டு மாண்டு போனார்கள். அப்போது தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி மா விற்கப்படும். இந்த நேரத்தில் உங்கள் வாசல்களிலே இலவசமாக மா விற்கப்படும். நடந்தது. அப்போ சொல்கிறாரு, நீ அதை பார்ப்ப, ஆனால் அனுபவிக்க மாட்டேன், செத்துருவ. இதுதான் ஆண்டவரிடத்தில் எந்த மாறுதலும் இல்லை. நான் நினைப்பேன், நான் சொல்லுவேன், நிச்சயம் சொல்லுவேன், அந்த அற்புதமும் இட்ஸ் எ பர்ஃபெக்ட் மிராக்கிள். அப்போதுதான் அவனுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு புரியுது. ஏன்னா நமக்கு கூட பல நேரங்களில் இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தோடு தான் நம்ம இருக்கிறோம், முழு விசுவாசம் இல்லை. அதனால் இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே என்னை ஏறிட்டு பார்க்கும்படி செய்யுங்க. கன்கார்டன்ஸில் போயிட்டு எனக்காக என்ன பண்ணுங்க, ஏறிட்டு பார்த்த பொழுது எங்கெங்கே வருது அப்படின்னு எனக்கு எழுதி, நீங்கள் கன்கார்டன்ஸில் போங்க, கூகுளில் சர்ச் அடிங்க, ஏஐயில் அடிங்க, நீங்கள் கேளுங்க, அவன் ஏறிட்ட பார்த்த பொழுது, இவர் ஏறிட்டு பார்க்க வைத்த பொழுது, யாரெல்லாம் ஏறிட்டு பார்த்தார்கள், நான் உங்ககிட்டேருந்து மெசேஜ் கற்றுக்கிறேன், எனக்கு எழுதி அனுப்புங்க. தெளிவாய் அவன் சொஸ்தமடைந்து யாவையும் தெளிவாய் கண்டான், குணமடைந்தான். இயேசு ஒரு தடவை, இதையும் சொல்லி முடிச்சிடுறேன், ஏறிட்டு பார்த்தார். அங்கே ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் சகேயு, டாக்ஸ் கலெக்டர். அவனும் மரத்து மேலே தான் இருந்தான். இயேசுவை பார்க்கணும்னு வந்தான். எங்கே இருந்தீன்னா மரத்து மேலே நின்னான். கீழே இருக்கிறவங்க யாருமே அவனை கண்டுகொள்ளலை. ஆனால் என் ஆண்டவர் ஆவியிலே நிறைந்து பார்த்தார், சகேவியை பார்த்தார். உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆளாக நீங்கள் இருக்கலாம், இல்லை பெரிய ஆளாக இருக்கலாம், உங்களை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். நான் சொல்லுவேன், அந்த மரம் சகேவுக்காகவே வளர்க்கப்பட்ட மரம், திட்டம். அந்த மரத்து மேலே ஏறணும், அந்த மரத்து மேலே ஏறி அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காகவே அந்த மரம். ஒரு ஆண்டவர் மரத்தை ஏறிட்டு பார்த்தார். அதில் இலைகள் நிறைய இருந்தது, ஆனால் கனிகளோ இல்லை. இந்த மரத்தை சபித்தார். அடுத்த முறை அவள் வருகிற பொழுது இந்த மரம் பற்று போயிட்டு என்று நினைவு கூர்ந்தார்கள். பிரியமானவர்களே, நாம் ஏறிட்டு பார்த்தா ஒன்றும் தெரியலனா நம்ம சாஷ்டாங்கமாக ஆண்டவரத்தில் விழுந்த, ஆண்டவரே நீர் என்னை ஏறிட்டு பார்க்க உதவி செய்யுங்க, என்னை இது வரைக்கும் கைப்பிடிச்சு கொண்டு வந்துட்டீங்க, இன்னும் அந்த கானானை பார்க்கும்படி, அதில் சுதந்திரித்து கொள்ளும்படி. அதில் எனக்கு பாவமாக பட்ட விஷயம் ஆபிரகாம் விஷயம்தான். ஏன் ஆண்டவர் அதில் பிரவேசிக்க விடலை என்று எனக்கு தெரியல. பார்த்துருன்ட்டார், வாக்குதத்தை நிறைவேறிட்டு, போதும்பா உன் வேலை போதும், வேலை முடிஞ்சிச்சு, இனி அடுத்த உன்னுடைய ரேஸை தொடரப்போகிறான். இன்றைக்கு அப்படி. ஆனால் என்ன வயசு தெரியுமா? 120க்கு மேலே. கண்கள் அவன் மங்களடையும் இல்லை.
அவன் பெலன் குன்றும் இல்லை. ஆண்டவர் நம்மை கானானை நோக்கி அழைத்து கொண்டு போகிறார். இந்த கானான் அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் நம்மை வைக்கும்படி பிரியப்படுகிறார். சுகமாய் சொஸ்தமடைந்து எல்லாவற்றையும் தெளிவாக பார்த்தான். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இது கடன்லேயே உங்கள் வாழ்க்கை இருக்காது. உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை இருக்குது, உங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருக்குது, உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கும், நீங்கள் சேர்ந்து வாழ்வீங்க. நீங்கள் ஏறிட்டு பாருங்கள். இப்போது உங்கள் மனதில் கொண்டு வாங்க. கர்த்தர் அதை கட்டாயம் நிறைவேற்றி முடிப்பார். ஐயா, சரீரத்தில் கேன்சர் இருக்குது, நுரையீரலில் பிரச்சனை இருக்குது, லிவரில் பிரச்சனை இருக்குது, எல்லாம் எனக்கு முன்பாக எல்லாம் சத்துருக்கு நிற்கிறாங்க. முறிந்து ஓடுவார்கள். என் வியாதிகள் எல்லாம் மறையும். ஆண்டவர் என்னை ஏறிட்டு பார்க்கும்படி, ஏன்னா பக்கத்திலே நிற்கிறார். அவர் என்னை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். சொஸ்தமடைந்தேன், சுகமானேன். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையினாலே எங்களை நாங்கள் இன்னும் ஆழமாய் உம்மை தேடும்படியான கிருபையை தார். அநேகரை அழைத்து வந்து இப்படிப்பட்ட மக்களை அந்த வீட்டிலே கொண்டு போய் அவன் வீட்டில் அவனை வற்புறுத்தினார். ஆண்டவர், நீ வெளியில் எங்கேயும் சொல்லாத, அவன் வீட்டுக்கு போ. இது வரைக்கும் நீ தெருவில் இருந்த, நீ வீட்டில் போய் சுகமாக இரு என்று ஆண்டவர் சொன்னார். இது வரைக்கும் நீ தெருவிலே இருந்த, உன் வீட்டுக்கு எதுக்கும் உபயோகமாக இல்லை, இனியாவது உபயோகமாக உன் பிள்ளை உன் வீட்டுக்காக நீ இரு. நல்ல திருமணம் நடக்கும், நல்ல குழந்தை பிறக்கும் என்று ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை கட்டி எழுப்பார். நம்முடைய ஜெபத்தில் பங்கேற்பிருக்கிற ஒவ்வொருவரும் வாழ்க்கையை கட்டி எழுப்பார். நம்முடைய பொருளாதார தேவை காய்ச்சமான ஆண்டவரே, ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே, ரொம்ப கஷ்டம். இந்த அக்டோபர் மாதம் அவ்வளவு குறைவு உண்டு. என் தேவன் தாமே 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தது போல, கொஞ்சம் எண்ணெய் பெருக்கினது போல, 6 காலி ஜாடிகளில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது போல எங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்க ஆண்டவரே. நாங்கள் யாரிடத்திலும் கேட்காதபடிக்கு நம்முடைய ஊழியக்காரன் அப்பத்துக்கு இறைந்து திரிவதில்லை என்ற வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். கொடுங்க, பரலோகத்தின் வாசல்களை திறந்து கொடுங்க, புதிய புதிய வழிகளில் எங்களுக்கு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.